ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 2 जनवरी 2024। अभी तीव्र पुरुषार्थ का यही लक्ष्य रखो कि मैं डबल लाइट फरिश्ता हूं। பாபா சொல்றார், இப்பொழுது தீவிர முயற்சி செய்வதற்கு நீங்கள் இந்த லட்சியத்தையே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா. தீவிர முயற்சி செய்யறதுக்கான லட்சியம் என்னன்னா, நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா அப்படின்ற ஒரு ஸ்வமானத்தை லட்சியமாக வச்சுக்கோங்க அப்படின்றார் பாபா. அதை நம்ம ஸ்வமானம் என்று எடுத்துக்கிட்டாலும் சரி, நாம் அடைய வேண்டிய லட்சியம் என்று எடுத்துக்கிட்டாலும் சரி. எப்படி ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் நாளைய டாக்டராக தன்னை நினைத்து பார்க்கிறாரு, அந்த மாதிரி நாம நாளைய ஃபரிஷ்தாவாக நம்மை நாமே பலமுறை நினைத்து பார்ப்போம், கற்பனை பண்ணி பார்ப்போம். அதுக்காக தான் பாபா சொல்றாரு, அதை அடிக்கடி டபுள் லைட் ஸ்வரூபத்தை நினைவுல கொண்டு வாங்க, தனக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சல்தே ஃபிர்தே ஃபரிஷ்தா ஸ்வரூப் கி அனுபூதி கோ படாவோ. போகும்போதும் வரும்போதும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதம் அமைதியிலே நாம பாப்தாதாவை அனுபவம் செய்வதற்கான, அவருடைய சக்திகளை அனுபவம் செய்யறதுக்கான மாதம் அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு, போகும்போதும் வரும்பொழுதும் தந்தையோடு சேர்ந்து பாபாவோட சேர்ந்து நாமளும் அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துல, ஏன்னா அவர் ஃபரிஷ்தாவாக இருக்கிறார், அப்ப நாம கூட அதே ஃபரிஷ்தாவாகவே அவர் கூடையே நாம போவோம் வருவோம். இது போல அனுபவத்தை அதிகப்படுத்திப்போம். டீப் சைலன்ஸ் துவாரா அஷரீரி பன்கா அபியாஸ் கரோ. அது மட்டும் இல்லாம ஆழமான அமைதியின் மூலமாக அசரீரி நிலைக்கான அபியாசம் செய்யுங்கள். ஆழமான அமைதியில இருந்துட்டு நான் ஆத்மா வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன், பரந்தாமத்திலே சிவபாபாவின் பக்கத்திலே அசரீரியாக இருக்கேன். இந்த ஒரு பயிற்சியை அதிகப்படுத்திக்கணும். सेकंड में कोई भी संकल्पों को समाप्त करने में संस्कार स्वभाव में डबल लाइट रहो. ஒரு வினாடியில் எத்தகைய சங்கல்பங்களையும் முடித்து விடுவதில் மற்றும் சமஸ்கார ஸ்வபாவத்திலேயும் டபுள் லைட்டாக இருங்கள். ஒரே வினாடியில எந்த மாதிரியான வீணான எண்ணம் வந்தாலும், நெகட்டிவான எண்ணங்கள் வந்தாலும், அந்த எண்ணங்களை நாம முடித்து விடுறதுக்கு நமக்குள்ள சக்தி இருக்கணும். இல்லை என்றால் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணம், இன்னொன்றிலிருந்து இன்னும் 4 எண்ணம், இப்படி அதிகமான எண்ணங்கள் உருவாகணும் நமக்கு தெரியும். அதனால இந்த எண்ணங்களினுடைய கூட்டத்திலிருந்து அல்லது எண்ணங்களினுடைய தொகுப்பிலிருந்து நம்மை நாமே இந்த கேள்வி கணைகளிலிருந்து பாதுகாத்துக்கணும். அதனால பாபா என்ன சொல்றாரு, ஒரு வினாடியில எண்ணங்களை முடிச்சிருங்க. சமஸ்கார சுபாவத்திலே டபுள் லைட்டாக இருங்கள், லேசான நிலையுடன் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் சுபாவ சமஸ்காரத்திலே லேசான தன்மையை நாம கொண்டு வரல, சரளமான ஒரு தன்மையை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, பிறகு நமக்குள்ள தேவையற்ற எண்ணங்களினுடைய அந்த உருவாக்கம் அதிகமாக இருக்கும். சுபாவ சமஸ்காரம் கடினமாக இருந்தது அப்படின்னா, மற்றவர்களோட ஒத்துப்போகக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா, அப்ப என்ன ஆகும், பல தேவையற்ற எண்ணங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதனால பாபா சொல்றார், சுபாவ சமஸ்காரத்துல லேசானவர்களாக இருங்க அப்படின்றத சொல்றாரு. அதனால இன்னைக்கு நாம போகும்போதும் வரும்போதும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய பயிற்சியை பண்ணுவோம். எந்த ஒரு வேலை பண்ணும்போதும் ஃபரிஷ்தாவாகவே செய்ய முடியுதா அப்படின்றத நாம பார்ப்போம், செய்து பார்ப்போம். அமைதி சக்தியை நாம பயன்படுத்துவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.